நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேருக்கு தெரியாது, ஆனால் விளையாடணுன்னு ஆசை இருக்கும். யூடியூப்பில் பார்ப்பாங்க, ஆனால் போட்டாலும் தமிழில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ ரோப்ளாக்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ரோப்ளாக்ஸ் நீங்கள் ஏற்றும் போது இது மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே பாக்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். மாற்றிக்கிட்டு ஏற்றி விடாதீங்க. சரி நண்பர்களே, வாங்க உள்ளே போகலாம். கொஞ்சம் லேட் ஆகும், வரலன்னு நினச்சி யாரும் வெளில போயிடாதீங்க. அது வெளில போகாதவங்கள்ட்ட நெட்டு இல்லைன்னா தான் வெளில போகும். சரியா? நீங்கள் வர மாட்டேங்குது, இவங்க சொன்னது ஃபேக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துடும் பாருங்கள். நோ கேஷ். இது 200க்கும் மேலே கேம்ஸ் இதில் இருக்குது. எண்ணி பார்த்துட்டு வந்து என்கிட்ட கத்தாதீங்க. கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி 2 இருக்கும். சைனிங் அப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க. பர்த்டே டேட்டா அது மாதிரி கேட்கும். உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பர்த்டேவே வச்சுக்கலாம், இல்லை கண்டபதி அடிச்சும் விடலாம். அடுத்து வந்து யூஸ் நேம் போனீங்கன்னா இது மாதிரி கொடுப்பாங்க. இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேர் எழுதுங்க. உங்கள் பேர் எழுதிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, ஏன்னா இந்த மாதிரி பேர் ஏற்கனவே வச்சுருக்காங்க, லென்த்தாக பண்ணணுன்னு கிடையாது. இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, ஆனால் இதில் எதுவும் பண்ண முடியாது. நம்பரு இதே மாதிரி தான் வரும்னு தெரியாது நம்மளுக்கு. 6 போடலாம், 7 போடலாம், இல்லை 0 போடலாம். இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், 1 போடலாம், 3 போடலாம். இது மாதிரி ஆகும்போது கீழே இங்கே தெரியுது பாருங்களா, சந்தோஷ் 6137 இல்லைனா 6132 அது மாதிரி இருக்குல்ல. அதில் உங்களுக்கு பிடிச்சதில் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, உங்கள் பேர் ரெடி. பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும். 1லேருந்து 8 வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப கஷ்டமாகவும் வைக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி வச்சாலும் வரும் அது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி தெரியுமா, 1 2 3 4 5 6 7 0. ஓகேவா? சிம்பிள் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். சிம்பிள் பாஸ்வேர்டு. ஓகே. அடுத்து வந்து மெயிலாக ஃபீமெயிலான்னு கேட்போம். நீங்கள் ஆம்பளைனா ஆம்பளை வச்சுக்கலாம், கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் வச்சுக்கலாம். சைனிங் அப் மறுபடியும் கொடுத்தோன்னா அவ்வளோதான், நம்ம ரோப்ளாக்ஸ்குள்ளே போயாச்சு. இது நம்மளோட பார்ட் 1. நீங்கள் வந்து நம்ம கேம் விளையாட போகிறதில்ல, ட்ரெஸ்ஸிங்ஸு நம்மளோட முடியெல்லாம் இருக்காது. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, இங்கே கீழே அவத்தார்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போனோன்னா இங்கே ஃப்ரீ சில கேரக்டர்ஸ், ஹேர், ட்ரெஸ் அது மாதிரி இருக்கும். சிலது ஃப்ரீ, சிலது ரோப்ளாக்ஸ் காயின். அந்த ரோப்ளாக்ஸ் காயினுக்கு நம்ம நெஜ காசு கட்ட வேண்டியது இருக்கும். சிலது உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கும். கஸ்டமைஸ் இருக்குல்ல, அதில் போங்க. மேலே கஸ்டமைஸ் இருக்குது, அதில் போங்க. கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கேம்லாம் விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹை கிளாஸ் ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு விளையாடுறதுக்கு மரண மாதம் இருக்கும். இதில் வந்து மார்க்கெட் பிளேஸ் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்ட் 1. பார்ட் 2 வர்றதுக்கு நாளைக்கு ஆகலாம், இல்லை இன்றைக்கி ஆகலாம். இங்கே பாருங்கள் எத்தனை கேரக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வராது, ஏன்னு தெரியுமா? அதான் காசு. இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு, உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ. இங்கே ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான், அதை பார்த்துட்டு என்ன யாரும் திட்ட வராது. எனக்கு ரோபோ பிடிச்சிருக்கு. இப்போ ரோபோ அழுத்திட்டு இது மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், கொலைப்படாங்க, முடியெல்லாம் இருக்கும். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு விளையாடும்போது போய்டும். ஃப்ரீ கொடுத்துருங்க. கெட் கொடுத்துட்டோன்னா பர்ச்சேஸ்ன்னு வரும்.
இப்போ என்ன பண்ணணும், இங்கே கீழே க்ரீன் இருக்குல்ல, கஸ்டமைஸ்னு கொடுத்துடணும். மறுபடியும் அந்த க்ரீன் மனுஷ மாதிரி இருக்கும், கஸ்டமைஸ்னு கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் லேட்டாகவும் கோலப்படாங்க. இது மாதிரி 2 வரும். கிரியேச்சல்னு ஒன்று வரும், பர்ச்சேஸ்மெண்ட்னு ஒன்று வரும். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்படி தான் ஆகும். பர்ச்சேஸ்டுன்னு வருதுல, அதுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். நான் இதெல்லாம் பண்ணல, அது அவங்களாம் கொடுக்குறது. இந்த ரோபோ இங்கே இருக்குது, கொடுத்து ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்ம ரோபோ பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி அந்த ஃபோட்டோவில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோவில் தெரியுதா? இதுதான் உங்களுக்கு கேம். ஆட் ஃப்ரெண்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த பாட்டில் நம்ம ஒரு மரணமான கேம் விளாட்லாம். இங்கே ஆட் ஃப்ரெண்டுன்னு இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தனா ஷேர் QR கோடு அது வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி அதுக்குள்ளே போய் அது கொடுத்தா வந்துடுவோம். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு பேரை போட்டு கொஞ்சம் தேட மாதிரி ஆகும். ஃப்ரெண்டு பக்கத்தில்னா ஷேர் QR கோடு கொடுத்துட்டோன்னா இது மாதிரி வரும். நம்மளோடது இது நம்ம மேலே இது ஸ்கேன் பண்ணுறது இருக்குது. இப்போ நம்ம யாரை பண்ண போகிறோன்னா கோகுல் தமிழன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை தான் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் இப்படி தான் கேட்கும். ஐயோ வந்துட்டு பாருங்கள், இப்போ நம்ம பண்ணலாம். இதுதான் கோகுலன் 3 தலைவன் பேரை மாற்றி விட்டார் பாருங்கள், அவர் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாகும். இதோ நம்ம கொடுத்தாச்சு. இங்கே மேலே பெல்லு இருக்குல்ல, அந்த பெல்லில் அவனுக்கு போயிருக்கும். அந்த பெல்லுக்குள்ளே போய் அவன் ஜாயின்னு கொடுப்பான். ஜாயின்னு கொடுத்தேனோ அவன் வந்துடுவான் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரலை, சரியாக QR ஆகலை. இந்த வாட்டி நான் ஸ்கேனரை காட்ட போகிறேன், அவன் QR பண்ண போகிறான். இப்போ அவன் பண்ணியிருக்கான், நான் தான் டெலீட் பண்ணேன். ஏன் தெரியுமா, அந்த பெல்லுக்குள்ளே போய் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ அவன் பண்ணிட்டான். நான் இப்போ பெல்லுக்குள்ளே போகிறேன். இந்த மாதிரி பெல்லில் கோகுலன் 3 இருக்கா, கொடுத்துட்டு இது சேட் கொடுத்துட்டோன்னா இதோ அவனோட டீட்டெயில்ஸ் அவன் வந்துடுவான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்ரு ஆட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் இது மாதிரி தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்குதுன்னு தெரியுது, 5 நாள் லீவில் ஆட்டம் கலக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.